உலகளவில் விரிந்திருக்கும் பயங்கரவாதம் பின்னணியில் யார்? இவர்களை வளர்த்துவிட்டவர்கள் யார்? இந்தியாவில் மாநிலம் கடந்த சதி செயல்கள். ஷாஹின் யார்? ஷாஹின் குறித்து அவரது கணவர் கூறியது என்ன? ஷாஹினுக்கு எப்படி முசம்பில் தொடர்பு கிடைத்தது? மசூத் அசார் பின்னணி என்ன? ஏன் மசூத் இந்திய சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டான்? டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் மேலும் ஒரு தடை செய்யப்பட்ட ஆப்பின் பின்னணி. எங்கிருந்து இந்த ஆப் இயக்கப்பட்டது பார்க்கலாம் இந்த வீடியோவில். டெல்லியில் நடந்த கார் வெடி விபத்துக்கு பிந்தைய விசாரணைகள் பல மாநிலங்களை இணைக்கும் பயங்கரவாத தொடர்பை காட்டுகிறது. செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்புக்கு பின்னர் நாட்டை உலுக்கிய ஃபரிதாபாத் ஜெய்ஷ் இ முகமது மாடியூல் தொடர்பு இருப்பதை வெளிப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த கார் வெடிப்புக்கு ஸ்விஸ் ஆப் பயன்படுத்தப்பட்டு இருப்பதும் தெரிய வந்துள்ளது. அதாவது இந்த ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதிகள் உலகம் முழுவதும் பரவியிருக்கிறார்கள் என்பதை இந்த ஆப் உறுதி செய்வதாக இருக்கிறது. இப்படித்தான் ஆப்கானிஸ்தானில் இருந்து விரட்டியடிக்கப்பட்ட ISIS மற்றும் அதனுடன் தொடர்புடைய தீவிரவாத அமைப்புகள் ஆப்பிரிக்க நாடுகளில் பல்வேறு பெயர்களில் காலை பதித்துள்ளன. இப்படி இந்த நாடுகளில் எல்லாம் பரவ விடுவது அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள். இவர்களுக்கு இந்த நாடுகள் தொலைவில் இருப்பதால் எளிதில் இந்த அமைப்புகளை வைத்து காரியத்தை சாதிக்க முயற்சிக்கின்றனர். பின்னர் இந்த அமைப்புகள் இவர்களை மிரட்டுகின்றனர். சரி, தற்போது டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்துக்கு வருவோம். ஃபரிதாபாத் பகுதியில் நவம்பர் 10ஆம் தேதி கார் வெடிப்பு வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளி பெண் மருத்துவர் ஷாஹின் சயீத் மீது சந்தேகங்கள் அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஆரம்ப விசாரணையில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் பெண் ஆட்சேர்ப்பு பிரிவை இவர் நடத்தி வரும் செய்தியை முந்தைய வீடியோவில் பார்த்தோம். இந்த பெண்கள் அமைப்பின் பெயர் ஜமாத் உல் முமினாத். இந்த அமைப்புக்கு இந்தியாவில் ஷாஹின் சயீத் தலைமை தாங்கியதாக விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கான்பூர் கூட்டு காவல் ஆணையர் அசுதோஷ் குமார் கூறிய தகவலில் அவர் JSM கல்லூரியில் மருந்தியல் துறையில் பணியாற்றியிருக்கிறார். அங்கே பணிபுரிந்த காலத்தில் அவர் என்ன மாதிரியான செயல்களில் ஈடுபட்டார், யாரை சந்தித்தார், யாருடன் பேசினார் என்பதை முழுமையாக விசாரித்து வருகிறோம். கடந்த கலவரங்களில் இடம்பெற்றவர்களின் பெயர்களையும் விசாரணையில் உள்ளடக்கியுள்ளோம். பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு இருக்கலாம். இந்த விஷயத்தில் ஷாஹின் எங்களுக்கு முக்கிய நபர். அவரை பற்றிய அனைத்து தகவல்களும் சேகரிக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார். ஷாஹின் சயீத்தின் முன்னாள் கணவர் டாக்டர் ஹயாத் ஜாஃபர் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் கான்பூரில் வசித்து வருகிறார். அவர் ஷாஹின் பற்றி கூறுகையில், நாங்கள் திருமணம் செய்து அமைதியாக வாழ்ந்து வந்தோம். எங்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். எந்த பிரச்சனையும் இல்லை. பயங்கரவாதம் தொடர்பான விஷயங்களில் ஷாஹினுக்கு தொடர்பு இருந்தது எனக்கு தெரியாது. ஷாஹினின் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தால் நாங்கள் 2015ஆம் ஆண்டிலேயே பிரிந்துவிட்டோம் என்று தெரிவித்துள்ளார். கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்ற பிறகு டாக்டர் ஷாஹினின் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அதற்கு பின்னரே பயங்கரவாத அமைப்புகளுடன் அவரது தொடர்பு வளர்ந்துள்ளது என்று விசாரணை அமைப்புகள் கூறுகின்றன. ஃபரிதாபாத் நகரில் உள்ள அல்-ஃபலாக் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த டாக்டர் முசமில் ஷஹீலை ஷஹீன் சந்தித்தார். இருவருக்கும் நெருக்கம் உருவானது. இந்த உறவு ஷாஹின் வாழ்க்கை பற்றிய எண்ணங்களை முற்றிலும் மாற்றிவிட்டது. இவர் படிப்பில் கெட்டிக்காரியாக இருந்து தீவிரவாதியாக மாறியிருக்கிறார். ஆனால் இடையில் ஏற்பட்ட குடும்ப பிரிவு இவரை சேராத இடத்தில் சேர்த்து பயங்கரவாத செயலுக்கு கொண்டு சென்றுள்ளது. ஷாஹின் காரில் இருந்து பயங்கர ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டு இருந்தன. புல்வாமா தாக்குதல் நடத்தியதும் இந்த ஜெய்ஷ் இ முகமது தான். இந்த தாக்குதலில் 40 வீரர்கள் பலியாகி இருந்தனர். உமர் ஃபரூக் என்பவன் இந்த தாக்குதலை நடத்தியிருந்தான். இவன் ஜெய்ஷ் இ முகமது தலைவன் மசூத் அசாரின் தம்பி மகன். இராணுவம் நடத்திய என்கவுண்டரில் உமர் ஃபரூக் கொல்லப்பட்டான். இவனது மனைவியும் தற்போது ஜெய்ஷ் இ முகமது அமைப்பில் இருக்கிறாள். மசூத் அசாரின் குடும்பத்தைச் சேர்ந்த 13 பேர் சிந்தூர் நடவடிக்கையின் போது கொல்லப்பட்டனர். இதற்கு பழிவாங்கவே தற்போது இதுபோன்ற செயலில் மசூத் அசார் ஈடுபட்டு இருக்கிறான் என்று கூறப்படுகிறது. பெண்கள் பிரிவுக்கு மசூத் அசாரின் சகோதரி சாதியா அசார் மற்றும் புல்வாமா தாக்குதல் நடத்தியிருந்த உமர் ஃபரூக்கின் மனைவி அஃபிரா பிபி தலைமையேற்று நடத்துகின்றனர். பாகிஸ்தானின் மிக ஆபத்தான பயங்கரவாதிகளில் ஒருவன் மசூத் அசார். இந்தியாவால் தேடப்படும் நபர்களில் முன்னணியில் இருப்பவன் மசூத் அசார். நாட்டில் நடத்தப்பட்ட பல பயங்கரவாத தாக்குதல்களின் மூளையாக இருந்தது பலமுறை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவனை சர்வதேச பயங்கரவாதி என்று அறிவித்துள்ளது. ஆனால் இவனுக்கு பாகிஸ்தான் இராணுவமும் அசிம் முனீரும் பாதுகாப்பு கொடுக்கின்றனர். சாதாரணமாக இஸ்லாமாபாத்தில் உலவி வருகிறான். தற்போது இவன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்லாமாபாத் சென்றாலும் இவனுக்கு மிகப்பெரிய போலீஸ் மற்றும் இராணுவ பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் இதுகுறித்து அமெரிக்கா கேள்வி எழுப்பவில்லை. ஐநாவும் அமைதியாக இருக்கிறது.
இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு என்றே இவன் பாகிஸ்தான் இராணுவத்தால் வளர்க்கப்பட்டு வருகிறான். டெல்லி சம்பவத்துக்கு பின்னர் பாகிஸ்தான் அவசர நிலை கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. அதாவது இந்தியாவில் இருந்து எந்த தாக்குதல் வந்தாலும் எதிர்கொள்ளும் வகையில் அவசர நிலை இராணுவத்துக்கு பிறப்பிக்கப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதே மசூத் அசார் இந்தியாவின் பல இடங்களில் முன்பு தாக்குதலை நடத்தியிருக்கிறான். கடந்த 2001ஆம் ஆண்டு டெல்லியில் நடந்த பாராளுமன்ற தாக்குதல் இது இந்தியா மற்றும் பாகிஸ்தானை போரின் விளிம்பிற்கு கொண்டு சென்றது. 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதல்கள், இதில் லஷ்கர் இ தொய்பா ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் இடம்பெற்றன. 2016ஆம் ஆண்டு பதான்கோட் விமானதளம் தாக்குதல், இது இந்திய இராணுவ அமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டது. 2019இல் புல்வாமா தற்கொலை வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 40 மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பதிலாக இந்தியா பாலக்கோட் விமான தாக்குதலை மேற்கொண்டது. தற்போது டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் என்று நீண்டு கொண்டே வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் இருந்து 1999 டிசம்பர் 24ஆம் தேதி IC-814 விமானம் கடத்தப்பட்டது. ஏனென்றால் இந்தியாவில் தீவிரவாதத்தில் ஈடுபட்டிருந்த மசூத் அசார் மற்றும் இருவரை சிறையில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் விமானம் கடத்தப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் இருக்கும் காந்தகாருக்கு விமானம் கடத்தப்பட்டது. பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தி சிறையில் இருந்த மசூர் மற்றும் இருவர் விடுவிக்கப்பட்டனர். அன்று விமானத்தில் இருந்த விமான ஊழியர்கள் உட்பட 190 பேரின் உயிர் முக்கியமாக பார்க்கப்பட்டது. இல்லையென்றால் இன்றும் இந்திய சிறையில்தான் மசூத் அசார் இருந்திருப்பான். இந்த நிலையில் இன்று நவகாமில் நடந்த குண்டுவெடிப்பில் 9 பேர் உயிரிழந்து உள்ளனர். இதுகுறித்து ஜம்மு காஷ்மீர் டிஜிபி நளின் பிரபாத் கூறுகையில், இது ஒரு விபத்து, பயங்கரவாத தாக்குதல் அல்ல என்று கூறியுள்ளார். இந்த விபத்தில் 27 போலீஸ் பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர். டெல்லி கார்வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் பெரும்பாலும் அல்ஃபலா மருத்துவக் கல்லூரியில் படித்தவர்கள் மற்றும் அங்கு பணியாற்றுபவர்கள். இவர்களுக்கு மசூத் அசாரின் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்புடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. இதன் பின்னர் தான் இந்த விசாரணை நிறுவனங்களின் பார்வை இந்த அல்ஃபலாக் மருத்துவக் கல்லூரி மீது திரும்பியது. ஃபரிதாபாத்தில் மட்டும் மொத்தம் 2500 கிலோ அம்மோனியம் நைட்ரேட், பொட்டாசியம் குளோரைடு, சல்ஃபர் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. 3 மருத்துவர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். எப்படி இவர்களுக்கு இந்த அம்மோனியம் நைட்ரேட் கிடைத்தது என்று விசாரணை நடந்து வருகிறது. டாக்டர் ஷஹீன் தவிர அல்ஃபலாக் பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடைய டாக்டர் முசமில் என்பவரும் கைது செய்யப்பட்டார். டெல்லி கார்வெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணைக்கிடையே ஃபரிதாபாத் அல்ஃபலாக் யூனிவர்சிட்டியை இந்திய பல்கலைக்கழக சங்கம் உடனடியாக இடைநீக்கம் செய்துள்ளது. இந்திய பல்கலைக்கழக சங்கத்தின் லோகோவை உடனடியாக நீக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த பல்கலைக்கழகம் தரச்சான்று பெறாமலேயே தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து இந்த பல்கலைக்கழகத்தை NAAC மதிப்பீட்டில் இருந்து ஏன் தகுதி நீக்கம் செய்யக்கூடாது? UGCயில் உள்ள அங்கீகாரத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது? NMC அங்கீகாரத்தையும் ஏன் ரத்து செய்யக்கூடாது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. தற்போது இந்த கல்லூரியின் நிறுவனர் மற்றும் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கும் ஜாவேத் அகமது சித்திக் விசாரணையின் முக்கிய நபராக மாறியுள்ளார். டெல்லி கார் வெடிப்பு வழக்கு தொடர்பாக அல்ஃபலாக் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 22 டாக்டர்கள் தற்போது கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இவர்களில் 3 பேர் தற்போது காவலில் எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். சித்திக் மீது ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்குப்பதிவு செய்துள்ளது. சுமார் 7,5 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர்தான் இந்த சித்திக் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை நடத்தியிருக்கும் உமர் நபியின் புல்வாமா வீடு இடிக்கப்பட்டுள்ளது. உமர் நபி செய்த தவறினால் இன்று அவரது மொத்த குடும்பத்தினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் ஒரு அதிர்ச்சி செய்தியாக, இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு ஆப் சுவிட்சர்லாந்தில் இருந்து டெல்லி கார் வெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்டு இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த சதியின் மையப்புள்ளி இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அந்த ஆப் என்று தெரிய வந்துள்ளது. இது குறுந்தகவல்கள் மட்டுமே அனுப்பும் ஆப். ஃபரிதாபாத்தில் அல்ஃபலாக் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கைது செய்யப்பட்ட 3 மருத்துவர்கள் டாக்டர் உமர் நபி, டாக்டர் முசமில், டாக்டர் ஷாகின் சாஹித் இந்த ஆப்பை அதிக அளவில் பயன்படுத்தி இணைப்பில் இருந்துள்ளனர். வெடிப்பு தொடர்பாக நுணுக்கமான தகவல்களை பகிர்ந்துள்ளனர். விசாரணை அதிகாரிகள் கூறுகையில், குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் இந்த ஆப் பயன்படுத்த ஒரு யூனிக் ID வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஐடியே அனைத்து தொடர்புகளுக்கும் அடிப்படையாக செயல்படுகிறது. இதில் குறைந்த ஸ்டோரேஜ் மட்டுமே இருக்கும். குறுஞ்செய்திகள் மட்டுமே அனுப்ப முடியும். இந்த ஆப்பில் பதிவு செய்வதற்கு தொலைபேசி எண் அல்லது மின்னஞ்சல் ID தேவையில்லை. இதனால் பயனர்களை கண்டறிவது மிகவும் கடினம். இந்த ஆப்புக்கு என்று தனி சர்வர் பயன்படுத்தி இருந்ததால் வெளியே யாருக்கும் தகவல்கள் தெரியாமல் பரிமாறப்பட்டுள்ளது. இந்த ஆப் 2023 மே மாதத்தில் இந்தியாவில் தடை செய்யப்பட்டு இருந்தது. பாகிஸ்தானில் இருக்கும் பயங்கரவாத குழுக்கள் இந்தியாவில் இருக்கும் தங்களது முகவர்களுக்கு இதன் வாயிலாக செய்திகள் அனுப்புவது தெரிய வந்தது. இதையடுத்தே மத்திய அரசு இந்த செயலிக்கு தடை விதித்தது.
இந்தியாவில் தடை செய்யப்பட்டால் எப்படி பயன்படுத்த முடியும்? வேடிக்கையாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். VPN சேவைகளை பயன்படுத்தி தங்களது இருப்பிடத்தை மறைத்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்த ஆப் பயன்படுத்தி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது தொழில்நுட்பத்தில் நன்மையை விட தீமைதான் அதிகரித்து கொண்டே செல்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இன்று உலகம் முழுவதும் இந்த பயங்கரவாத அமைப்புகள் உள்ளன. நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நன்றி.